ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் மலரை கொண்டு நம்ம பூஜைகளை எப்படி செய்யணும், அந்த மலரை பார்த்திங்கன்னா எந்த திசையை நோக்கி வைத்து வழிபாடுகளை செய்யணும், அப்படி வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நம்மளுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷங்கள் நிலையாக இருக்க, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்க, தன தானியத்திற்கு வீட்டில் ஒரு குறையும் இல்லாமல் இருக்க, வீட்டில் இருப்பவர்கள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ பார்த்திங்கன்னா இந்த இறைவனினுடைய ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் பார்த்திங்கன்னா தேவைங்க. ஸோ வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே உறவுகளுக்குள் பிரிவுகள் ஏற்படக்கூடாது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த எல்லா வரங்களையுமே இறைவன் நமக்கு முழுமையாக கொடுத்து விட்டால் வாழ்வில் கஷ்டங்கள் என்பதே பார்த்திங்கன்னா இருக்காது அல்லவா? ஆனால் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவத்தில் இருந்தால் அந்த சந்தோஷத்தில் என்ன இன்பங்கள் இருக்கிறது என்பதை நம்மளால் பார்த்திங்கன்னா உணர முடியாது. துன்பமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்காமல், துன்பம் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ்வது தானே நல்லது. சரி, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் மட்டும் இறைவனை வழிபாடு பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது. சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் அந்த இறைவனுக்கு சிறிய நன்றியை சொல்லி சந்தோஷத்தோடு பார்த்திங்கன்னா இறைவனுடன் பகிர்ந்து கொள்ளணும். அந்த ஒரு சந்தோஷத்தை இறைவனிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பதிவில் நம்ம போனாங்க, வீடு சுபிச்சங்கள் பெற நம்ம தாமரை பூவை கொண்டு தான் பூஜைகளை செய்ய போகிறோம். நம்மளுடைய பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுபிச்சங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னா வாரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா இந்த தாமரை மலர்களை கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் பூஜையை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். வீடு சுபிச்சங்கள் பெறுவதற்காக தாமரை பூவை பூஜை அறையில் எப்படி வைத்து வழிபாடு செய்வது? வெள்ளிக்கிழமை என்று பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட வேண்டும். அதன் பின்பு காலை 6 மணிக்கு பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே பார்த்திங்கன்னா தாமரை பூவை வைத்து விட வேண்டும். இந்த கிண்ணத்தை அப்படியே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய பாதங்களில் வைத்து விடுங்கள். இந்த கிண்ணத்திற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்துவிட்டு குங்குமத்தால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனையை செய்யணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி என்ற ஒரு மந்திரத்தையும் சொல்லி குங்கும அர்ச்சனையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். 21 முறை அல்லது 108 முறை உங்களுடைய விருப்பம் போல மந்திரத்தை பார்த்திங்கன்னா உச்சரிக்கலாங்க. கணக்கு என்பது ஒரு பிரச்சனைகள் கிடையாது. அர்ச்சனையை முடித்துவிட்டு மகாலட்சுமிக்கு தீப தூப கற்பூர ஆராத்தியை காண்பித்து உங்களுடைய பூஜையை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைவு செய்து கொள்ளணும். கட்டாயமாக வெள்ளிக்கிழமை என்று இறைவனுக்கு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் இனிப்பான பசும்பாலை வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் உங்களால் என்ன நிவேதனம் வைக்க முடியுமோ ஒரு பழமாவது வைத்து பூஜைகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது அர்ச்சனை செய்த குங்குமத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் தினந்தோறுமே பெண்கள் நெற்றியில் இட்டுக்கு வரலாம். அதேபோல் தாமரை பூ வாடிய பின்பு அதை பார்த்திங்கன்னா எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அதே போல் அந்த பச்சரிசியை அப்படியே அடுத்த வார பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பூவை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த பச்சரிசியை அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்து மூடி வைத்துக்கோங்க. இதே போல் தொடர்ந்து 5 வாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று இந்த தாமரை பூவை வைத்து வீட்டில் வழிபாடு செய்தால் செல்வ கலாச்சாரங்கள் வீட்டில் நிலைந்திருக்கும். அதேபோல் வீட்டை பிடித்த இந்த பீடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா விலகுங்க. ஆனாலுமே நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப சின்ன சின்ன கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் கஷ்டங்களின் மூலம் உங்களுடைய குடும்பத்திற்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல்
அந்த தாயார் உங்களுடைய குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்வாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே சுபிட்சங்களானது நிறைந்து காணப்படும். நம்ம எப்பொழுதுமே நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது தான் அந்த தெய்வத்தையே வந்து பார்த்திங்கன்னா நினைப்போம். அதேபோல் அந்த தெய்வ வழிபாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைபிடிப்போம். அந்த கஷ்டங்கள் முடிந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தெய்வத்தை மறந்துடுவோம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை வழிபாடு பரிகாரம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை நம்ம வணங்குவோம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையில் தான் வணங்கணும் அப்படின்னு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போவாங்க. அதில் ஒரு மன நிம்மதி கிடைக்கிது அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. அதேபோல் ஏதாவது இந்த ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா உனக்கு நான் வேண்டுதலாக ஏதாவது செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம வச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்தை நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அதாவது கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி நம்ம எப்பொழுதுமே கடவுளை வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கடைபிடிச்சிட்டு வரணும். நம்ம வந்து ஆலயங்கள் செல்லாவிட்டாலுமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நம்ம பூஜை செய்தாலே போதுமானது. நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நம்மளுடைய பூஜையை நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா செய்வோம், விளக்கேற்றுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த தாமரை மலரை கொண்டு நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஸோ அதனால் அந்த தாமரை மலரை கொண்டு நம்ம பூஜைகள் செய்யும்போது நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த கஷ்டங்களானது நீங்கும். அதேபோல் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது நம்மளுக்கு சிறிதாக இப்போ சொல்லப்போனோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ரீதியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து தொழில் ரீதியாக இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியல அப்படின்னாலும் கூட நம்ம ஏதாவது ஒரு மறைமுகமாக கூட அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தெய்வத்தை முறையிட்டு நம்ம வழிபாடு செய்து அந்த ஒரு பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்த்து கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தாமரை மலரை கொண்டு நம்ம பூஜைகளை செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா செழிப்புடன் இருக்கலாம். எந்த ஒரு தன தானியங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சங்கள் நமக்கு ஏற்படாது. பணவரவினுடைய தட்டுப்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிகையாகாத அளவு பணம் இல்லாவிட்டாலுமே நமக்கு அந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த தாமரை மலர்களை கொண்டு நம்மளுடைய வீட்டில் பூஜை செய்வது ரொம்ப சிறந்ததுங்க. வெள்ளிக்கிழமையோடு செய்வது இன்னும் சிறந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.